குருக்ஷேத்திர போர்க்களம். லட்சக்கணக்கான வீரர்கள், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்தப் போற ஒரு பிரம்மாண்டமான யுத்தம். இந்த யுத்தத்தோட மையத்துல இருந்து நாம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆழம் இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க அந்த பயணத்தை தொடங்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த போர்க்களத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பதட்டம் இருந்திருக்கும். பாண்டவர்களும் கௌரவர்களும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. அந்த முக்கியமான தருணத்துல ஒரு தலைவன் பேசுற வார்த்தைகள் அந்த போரோட போக்கிய நமக்கு எப்படி உணர்த்துதுன்னு பார்க்கலாம். இப்போ கௌரவ இளவரசன் துரியோதனன் தன்னோட ரதத்துல இருந்து பாண்டவ படைய ஒரு பார்வை பார்க்கறான். அவன் முகத்துல பயம் தெரியல, ஆனா ஒரு விதமான கணக்கீடு இருக்கு. எதிரியோட வலிமைய ஒரு முறை எடை போட்டுட்டு மெதுவா தன்னோட குரு துரோணாச்சாரியார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். துரியோதனன் சொல்லப் போற வார்த்தைகள் அது சும்மா ஒரு வீரர்களோட பட்டியல் கிடையாதுங்க. அது ஒரு ராஜதந்திரி, ஒரு தலைவனோட மனசோட பிரதிபலிப்பு. அவனோட மனசுக்குள்ள இருக்கிற மதிப்பும் வியூகமும், ஏன் ஒருவேளை லேசான அச்சமும் கூட ஒவ்வொரு வார்த்தையிலையும் வெளிப்படப் போகுது. யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ்ச சர்வயேவ மகாரதாக. இந்த வார்த்தைகளோட கம்பீரமான ஒலிக்கு பின்னாடி எவ்வளோ ஆழமான அர்த்தம் புதைஞ்சிருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஸ்லோகத்தை நம்ம உடைச்சு வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். யுதாமன்யு, விக்ராந்த, உத்தமௌஜன், வீரியவான் இதெல்லாம் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, அந்த வீரர்களோட குணத்தையும் அவங்களோட திறமையையும் குறிக்கிற வார்த்தைகள். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். துரியோதனன் பாண்டவர் படையில இருக்கிற எல்லாரையும் பத்தியும் பேசல. ரொம்ப தேர்ந்தெடுத்து முக்கியமான வீரர்களை மட்டும்தான் குறிப்பிடுறான். இதுவே பாண்டவர்களோட படை எவ்வளோ வலிமையானதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. முதல்ல யுதாமான்யு, உத்தமௌஜன் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா, பாண்டவர் படையோட மிக முக்கியமான வீரனான அர்ஜுனனோட தேரோட சக்கரங்களை பாதுகாக்கிறவங்க. எவ்வளவு முக்கியமான வேலை பாருங்க. துரியோதனனே அவங்கள விக்ராந்த, வீரியவான்னு சொல்றான். அதாவது அவங்களோட வலிமைய எதிரியே ஒத்துக்கிறான். அடுத்ததா அபிமன்யு, சுபத்ரையோட மகன். துரியோதனன் அவனை தனியா குறிப்பிடுறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த சின்ன வயசுலயே அவனோட வீரம் எதிரி படையோட தலைவனையே பேச வச்சிருக்கு. அதுதான் அபிமன்யுவோட சிறப்பு. அப்புறம் திரௌபதியோட 5 மகன்கள். இவங்க வெறும் 5 வீரர்கள் இல்ல, பாண்டவ வம்சத்தோட அடுத்த தலைமுறை. அந்த வம்சத்தோட எதிர்காலமே இவங்க தான். இவங்க 5 பேரும் ஒன்னா நிக்கிறது துரியோதனனுக்கு ஒரு பெரிய சவாலா தெரியுது. இப்படி எல்லா வீரர்களையும் பட்டியலிட்டுட்டு துரியோதனன் கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான். அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்தோட மொத்த எடையையும் தாங்கி நிக்குது. அதுதான் மகாரதா. அப்போ மகாரதா அப்படின்னா என்ன? அது வெறும் ஒரு பட்டப்பெயரா, இல்ல அதுக்குள்ள இதைவிட ஆழமான அர்த்தம் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? 10,000. ஆமா, 10,000. இந்த எண்ணுக்கும் மகாரதன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மகாரதன் அப்படின்னா தனியாளா நின்னு 10,000 வில் வீரர்களை எதிர்த்து சண்டை போடக்கூடியவர். எல்லா விதமான ஆயுதங்களையும் போர் வியூகங்களையும் தெரிஞ்ச ஒரு நிபுணர். இப்ப யோசிச்சு பாருங்க, துரியோதனன் தான் குறிப்பிட்ட ஒவ்வொரு வீரரையும் மகாரதன்னு சொல்றான். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் 10,000 பேருக்கு சமம். அதாவது துரியோதனன் தன் குரு கிட்ட மறைமுகமா என்ன சொல்றான்னா, குருவே, நமக்கு எதிரா நிக்கிறது வெறும் வீரர்கள் அல்ல, ஒவ்வொருத்தனும் ஒரு பெரிய சேனைக்கு சமம் அப்படின்னு தன்னோட வாயாலேயே ஒத்துக்கிறான். எதிரியோட வலிமைய இதை விட சிறப்பா யாரும் அங்கீகரிக்க முடியாது. பாத்தீங்களா, எப்படி ஒரு சின்ன துளிக்குள்ள ஒரு பெரிய கடல் அடங்கியிருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு போரோட மொத்த தீவிரமும், ஒரு படையோட வலிமையும், ஒரு தலைவனோட மனநிலையும் அடங்கியிருக்கு. ஆக ஒரே ஒரு ஸ்லோகம், ஆனா அதுக்குள்ள மாவீரர்களோட கதை, ஒரு பெரிய யுத்தத்தோட ஆரம்பம், எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு தலைவனோட மனக்கணக்குகள்னு ஒரு முழு உலகமே இருக்கு. கீதையோட ஒவ்வொரு வார்த்தையும் நாம இப்படிதான் ஆழமா பார்க்கணும். அப்பதான் அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும். ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கீதையில இருக்கிற 700 ஸ்லோகங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்களும் தத்துவங்களும் வாழ்க்கை பாடங்களும் புதைஞ்சு கிடக்குமோ?